Hello friends, in this video I am going to give a brief summary on the origin of cultural studies. Cultural studies வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டான சம்மரி வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ரீசன் ஃபார் ரைஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். எதனால் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, the growth of cultural studies is linked to the rise in the interest of popular culture in Western societies in the 1960s. 1960s சடனாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன ஆச்சுன்னா பாப்புலர் கல்ச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. ஸோ பாப்புலர் கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? பாப்புலர் கல்ச்சர்னால் ஒன்றும் கிடையாது, மாஸ் ஆஃப் பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எதை வந்து கல்ச்சராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பாப்புலர் கல்ச்சர். Cultural studies is a relatively new interdisciplinary field of study which came into being in the UK in the post-war years. இப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு நியூ இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியாக எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்ட் வார் இயர்ஸ் அப்படின்னா என்னென்னா during the end of the World War II எண்ட் ஆகும்போது ஒரு புது சப்ஜெக்டாக, ஒரு நியூ சப்ஜெக்டாக கல்ச்சுரல் ஸ்டடீஸ் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இஸ் எ இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. கல்ச்சுரல் ஸ்டடி அப்படின்றது ஒரே ஒரு சப்ஜெக்டை பற்றி மட்டும் படிக்கிறது கிடையாது. இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்குள்ளார அதுக்கான ரெஃபரன்ஸ் வேறு சப்ஜெக்ட்ஸில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டை பற்றி மட்டும் படிக்கிறது மட்டும் கிடையாது. இட் இஸ் ஸ்டடி அபவுட் தி ஃபீல்ட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி. நிறையா சப்ஜெக்டை பற்றி படிக்கிறது தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோன்னா சிமியோட்டிக்ஸ், மார்க்சிசம், ஃபெமினிஸ்ட் தியரி, எத்னோகிராஃபி, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், post-colonialism, social theory and so on. Cultural studies developed during 1950s in Britain against liberal humanism and orthodox Marxism. So cultural studies 1950s பிரிட்டனில் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் அகெயின்ஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா லிபரல் ஹியூமனிசம் அண்ட் மார்க்சிசம், இந்த ரெண்டு அப்ரோச்சஸையுமே வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அகெயின்ஸ்ட் பண்ணுது. Then, the Center for Contemporary Cultural Studies was a research center at the University of Birmingham. It was founded in 1964 by Richard Hoggart, its first director. இப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிர்மிங்ஹாமில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. தென் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்டர் ஃபார் கான்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சென்டர் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹூ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் CCS அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் இன் தி இயர் 1964. ஸோ ரிச்சர்ட் ஹாகர்ட்டை தான் CCS உடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1964, Richard Hoggart set up the CCS to continue these efforts when he was hired as a professor of English literature at the University of Birmingham. This was done with the permission of both his department and the university, but with only the minimal support. Richard Hoggart University of Birminghamல இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் சென்டர் ஃபார் கான்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ரிசர்ச் சென்டர் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ரிசர்ச் சென்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்தும் யூனிவர்சிட்டியிலேருந்தும் அவருக்கு மினிமல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ மேஜரான சப்போர்ட் கொடுக்கல, மினிமல் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ ஹீ ஃபண்டட் தி சென்டர் ஹிம்செல்ஃப். அவரை என்ன பண்ணுறாருன்னா அவரோட மணியை இந்த சென்டரோட டெவலப்மெண்ட்காக ஃபண்ட் பண்ணுறாரு. தென் he hired Stuart Hall, who had already published the popular arts with Paddy Warnell. Next என்ன பண்ணுறாருன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட்
ஸ்டூவர்ட் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனை வந்து என்ன பண்ணனா ஹையர் பண்ணுறாரு. ஓகேவா. Hall became the director in 1969 when Hogarth left to become assistant director of UNESCO. ரிச்சர்ட் ஹாகர்ட் வந்து என்ன ஆகுறாருன்னா 1969 வந்து யுனெஸ்கோவோட டைரக்டராக மாறிடுறாரு. அதனால அவருக்கு பதிலாக அந்த பொசிஷனுக்கு யாரை கூப்பிட்றாருன்னா ஸ்டூவர்ட் ஹாலை வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாரு. When Hall took a position as a professor of sociology at the Open University, in 1980, he was replaced by Richard Johnson. First, ரிச்சர்ட் ஹாகர்ட் தான் வந்து சென்டர் ஃபார் கான்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸில் டைரக்டராக இருந்தார். ரிச்சர்ட் ஹாகர்ட் யுனெஸ்கோவுக்கு டைரக்டராக சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆகுறாங்கன்னா ஸ்டூவர்ட் ஹாலை வந்து கூப்பிடுறாங்க. இப்போ ஸ்டூவர்ட் ஹால் வந்து என்ன ஆகுறாருன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் சோஷியாலஜி அட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சோஷியாலஜி ப்ரொஃபஸராக வந்து அந்த பொசிஷனுக்கு இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதனால 1980s அவருக்கு பதிலாக ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் CCSோடைய டைரக்டர் பொசிஷனுக்கு வராங்க. In the following years, the center was transformed and combined in a number of administrative incarnations until 2002, when the University of Birmingham dismantled the Department of Sociology and Cultural Studies. So until 2002 வரைக்கும் Center for Cultural Studies வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சமாக ரன் ஆகிட்டு வந்திருக்கு. சடனாக ஆஃப்டர் 2002 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியாலஜியும் கல்ச்சுரல் ஸ்டடீஸும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. சடனாக அப்ரப்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வரைக்குமே சென்டர் ஃபார் கான்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டோட ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. மேஜர் ஃபிகர்ஸ் இன் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அப்போது இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸில் இருக்கிற மேஜர் ஃபிகர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட், ரேமண்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட் ஹால். All three figures were trained in English literature. இந்த 3 மெம்பர்ஸுமே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெல் வேர்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. கல்ச்சர் அண்ட் கான்டெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி ரேமண்ட் வில்லியம்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ஹாகர்ட் began to explore the political and theoretical significance of the concept of culture in social life. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் சோஷியல் தியரிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி ரேமண்ட் வில்லியம்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ஹாகர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா they began to explore, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி எதை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர் இன் சோஷியல் லைஃப். கல்ச்சருடைய கான்செப்ட் என்ன, தியரிட்டிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் கல்ச்சர் அப்படின்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கல்ச்சுரல் தியரிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறாங்க. Now, Raymond William looked writers like D.H. Lawrence and Thomas Hardy, whose work drew on experiences of poor mining or farming communities as they were undergoing transition and displacement brought about by urban modernity. ரேமண்ட் வில்லியம்ஸ் அவருடைய ஒர்க்ஸில் வந்து யாரை பற்றிலாம் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா டிஹெச் லாரன்ஸ் அண்ட் தாமஸ் ஹார்டி இவங்களோட ஒர்க்ஸை பற்றி தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா புவர் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸை பற்றி தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட லைஃப் வந்து டியூ டு அர்பன் மாடர்னிசம்னால டியூ டு டெவலப்மெண்ட் ஆஃப் அர்பன் சிட்டிஸ்லாம் வந்ததுனால அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்குது அதை பற்றி தான் ரேமண்ட் வில்லியம்ஸ் அவருடைய ஒர்க்ஸில் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. தென் ரிச்சர்ட் ஹாகர்ட் grew up in working class neighborhood in Leeds and went on to become a scholarship boy. ரிச்சர்ட் ஹாகர்ட் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. லீட்ஸ் அப்படின்றது இங்கிலாண்டில் நார்த்து சைடில் இருக்கக்கூடிய பிளேஸ், யார்க்ஷயர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ரிச்சர்ட் ஹாகர்ட் வந்து பிறந்திருக்கிறாரு. அண்ட் வென்ட் ஆன் டு பிகம் ஏ ஸ்காலர்ஷிப் பாய். ஸ்காலர்ஷிப் பாய் அப்படின்னா nothing, a boy from low working class. He excels his past social status by his educational talents. ஸ்காலர்ஷிப் பாய் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அவன் வந்து அவனுடைய எஜுகேஷ்னல் டேலண்ட்ஸ் மூலியமாக அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை தாண்டி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரவங்கள தான் ஸ்காலர்ஷிப் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிச்சர்ட் ஹாகர்ட்டும் ஒரு ஸ்காலர்ஷிப் பாய் தான். He documented how
Women climbed their front doorsteps and gossiped over their fences as they hung out the washing. The popular women's magazine they read amidst the hardship. These lists did not appear in official histories. ரிச்சர்ட் ஹாகர்ட் அவரோட ஒர்க்ஸில் வந்து யாரை பற்றி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட் வார் பீரியட்ஸில் விமன் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி அவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த ஒரு அஃபிஷியல் ஹிஸ்ட்ரிஸ்லுமே வந்தது கிடையாது. ஸோ ரிச்சர்ட் ஹாகர்ட் என்ன எய்ம் பண்ணியிருக்காருன்னா, ஹாகர்ட் எய்ம்டு டு ஷோ தியர் ரிச்னஸ் அண்ட் சாலிடிட்டி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத அவருடைய ஒர்க் மூலயமா அவங்களோட அனாலிசிஸ் மூலயமா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்கிறாரு. Stuart Hall came from Jamaica in 1951 as a Rhodes Scholar to Oxford. His intellectual formation took place in the heightened atmosphere of the CND movement, the New Left and the anti-colonist struggle of the 1960s. Stuart Hall எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோன்னா he came from Jamaican அப்படின்னா கரேபியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரேபியன் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தவர் தான் ஸ்டூவர்ட் ஹால். He was a Rhodes Scholar to Oxford. Rhodes Scholar அப்படின்றது என்னென்னா அது ஒரு ஸ்காலர்ஷிப். ஓகேவா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து மோஸ்ட்லி இஸ் அன் இன்டர்நேஷ்னல் போஸ்ட் கிராஜுவேட் அவார்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப் தான் ரோஹட் ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் மூலயமா தான் ஸ்டூவர்ட் ஹால் வந்து படிச்சிருக்கிறாரு. அவருடைய இன்டலெக்சுவல் ஃபார்மேஷன், அவருடைய இன்டெலிஜென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா சிஎன்டி மூமெண்ட்ஸ், நியூ லெஃப்ட் அண்ட் ஆன்டி காலனிஸ்ட், இந்த மூமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அவரோட இன்டலெக்சுவல் எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்காரு. நியூ லெஃப்ட் யார்? நியூ லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோன்னா பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தி 1960s and 1970 campaigned for a social issues such as civil and political rights, feminism, gay rights, abortion rights, etc. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நியூ லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி காலனிஸ்ட் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா ஹூ அப்போசஸ் கொலோனியலிசம். தென் ஸ்டூவர்ட் ஹால் அவருடைய இன்டலெக்சுவல் ஃபார்மேஷனை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிஎன்டி மூமெண்ட், நியூ லெஃப்ட் அண்ட் ஆன்டி காலனிஸ்ட், இந்த இடத்துலலாம் அவருடைய இன்டலெக்சுவல் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணியிருக்காரு. சிஎன்டி மூமெண்ட் அப்படின்னா the movement opposed to any nuclear power station being built in the யுனைடெட் கிங்டமில் எந்த விதமான நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனும் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய மூமெண்ட் தான் சிஎன்டி மூமெண்ட். அட் Birmingham University, where Hall went on to become the director of the Center for Contemporary Cultural Studies, he continued the tradition set by Hogarth and Williams in promoting the study of the everyday lives of the popular classes. Birmingham யூனிவர்சிட்டியில் ஸ்டூவர்ட் ஹால் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா ரிச்சர்ட் ஹாகர்ட் என்ன ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி சென்டர் ஃபார் கான்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸை ரன் பண்ணிட்டு வந்தாரோ அதே பேட்டர்னை தான் ஸ்டூவர்ட் ஹாலும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. This now extended to include black and ethnic minority people, youth and youth subcultures, and working class women who enjoyed watching soap operas on TV. So now at present situation cultural studies எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா black community பற்றி அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி அனலைஸ் பண்ணுறது, then minority people, youth and youth subcultures. Hall and the postgraduate students who worked under his guidance drew on the translation of French theory and Italian Marxism. ஹால் வந்து ஸ்டூவர்ட் ஹால் அவருடைய கைடன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க்ஸில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் தியரி அண்ட் இட்டாலியன் மார்க்சிசம். Hall enjoyed recalling how he received notes from the English department and from sociology, shunning this interdisciplinary activity. அவங்களுடைய இன்டர்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டியை ரன் பண்ணுறதுக்கு வந்து வேல்யூட்ஸ் நோட்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் எங்கேருந்து அவருக்கு கிடச்சிருக்குன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. Dick Hebridge wrote his famous work on
new subculture under Hall's guidance, and Charlotte Brunsden and David Morley undertook pioneering research on audiences for domestic television. ஸோ ஹால் அவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா டிக் ஹெப்டிச். அவர் வந்து சப்கல்ச்சர்ஸ் பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. பால் கில்ரே authored in turn what has become a major work in a race and ethnicity subtitled There Ain't No Black in Union Jack. Paul Gilray There Ain't No Black in the Union Jack அப்படின்ற நேமில் வந்து ரேஸ் அண்ட் எத்தனிசிட்டியை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கான்ட்ரிபியூஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. All of this research shares in common is the effort invested in bringing to the world of serious scholarship the areas of common life that had previously been considered as belonging to low, not high culture, and thus deemed as not carrying the moral weight of the canon. இது வரைக்குமே வந்து 1964 அன்டில் இது வரைக்கும் சோஷியல் தியரிஸ்ட் அவங்களுடைய காமன் எய்ம் என்னவாக இருந்திருக்குன்னா எதெல்லாம் லோ கல்ச்சர் எதெல்லாம் ஹை கல்ச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு மார்ஜினைஸ்டு பண்ணி ஒதுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டுட்டு வரணும், அதெல்லாம் காமன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய காமன் ஐடியாவாக இருந்திருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு பண்ணக்கூடிய தீம் மார்ஜினலைஸ்டு கல்ச்சர் அதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. As many of these texts were taken up in the academic curriculum. இதே மாதிரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பற்றி மார்ஜினலைஸ்டு தீம் பற்றி எழுதுகிற ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகாடமிக் ஸ்டடியில் டெக்ஸ்ட் புக்காகவே கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்லி இன் தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வேர் ஸ்டூவர்ட் ஹால் டுக் அப் எ சேர் இன் சோஷியாலஜி 1981. அதுவும் பர்டிகுலராக எங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டூவர்ட் ஹால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சோஷியாலஜி ப்ரொஃபஸராக அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் தியரிஸ்டோடைய அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து டெக்ஸ்ட் புக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. So also did they play a role in providing a counter narrative for working class female, black and disadvantaged people as they entered higher education. Then வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மார்ஜினைஸ்டு பீப்புள் அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. Their work for the center was not known widely outside of England and the work of the center was not known widely outside of England and only marginally known in the United States, primarily in the departments of education and communication until the mid-1980s. Center for Contemporary Cultural Studies இந்த ஐடியா வந்து இங்கிலாண்டை தாண்டி வெளியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்படலை, மார்ஜினலி கொஞ்சம் மட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பேசியிருந்துருக்குறாங்க. பர்டிகுலராக எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுவும் அன்டில் 1980s வரைக்கும் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இன் தி சம்மர் ஆஃப் 1983 a series of events organized around the theme Marxism and the Interpretation of Culture at the University of Illinois brought Hall and other key figures from the center to the United States. 1983 யுனைடெட் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னா கீ நோட் ஸ்பீக்கராக வந்து ஹால் வந்திருக்கிறாரு. என்ன தீமில் அவங்க பேசியிருக்காங்கன்னா மார்க்சிசம் அண்ட் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கல்ச்சர். In the mid-1980s, the Australian Journal of Cultural Studies was founded, and when it followed its editor John Fiske, a student of Raymond Williams who had emigrated to Australia to the United States, it became the first international journal devoted to the field. So cultural studies குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜான் ஃபிஸ்கி. ஜேர்னல் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஆஸ்திரேலியாவில் ஜேர்னல் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ஒரு ஜர்னல் ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதனோட எடிட்டர் யாருன்னா ஜான் ஃபிஸ்கி. ஜான் ஃபிஸ்கி யாருன்னா ரேமண்ட் வில்லியமுடைய ஸ்டூடெண்ட். ஆஸ்திரேலியன் ஜேர்னல் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஃபார் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் யூஜிசி நெட் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இன்னும் நிறையா வீடியோஸ் ரிகார்டிங் லிட்ரேச்சர் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.